ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். இன்றைக்கு நம்மில் அநேகருடைய வாழ்க்கை ஸ்திரத்தன்மை இல்லாமல் இங்கும் அங்கும் அல்லாடுகிற நிலைமையில் இருக்கிறது. ஓரிடத்தில் செட்டில் ஆக முடியாமல் கூடாரத்தை இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு என பெயர்த்து கொண்டு போகும் சூழ்நிலை இருக்கிறது. செட்டில் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்து முடியாமல் பலருக்கு வயது ஆகிவிட்டது, முதுமையும் அடைந்து விட்டார்கள். நீங்கள் வேர் பெற்ற முடியாமல் உங்களை அங்கும் இங்கும் பிடுங்கி நாட்டுகிறார்களா? கவலைப்படாதிருங்கள், நீங்கள் வேரூன்றுவீர்கள். கர்த்தர் உங்களை வேர்பற்ற செய்வார். இது உங்களுக்கான வருஷம். ஒருவேளை இதுவரை வேரூன்ற முடியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் வேரூன்றுவீர்கள், பூத்து காய்த்து கனி தருவீர்கள். ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேர் பற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் வேர் பற்றும்படி தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் காப்பாற்றுகிறவர் கர்த்தர். கர்த்தரை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதமே இல்லாத உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றிலும் இருப்பவர்களும் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாக்கோபின் வாழ்க்கையில் முற்பகுதி வேறொன்று முடியாமல் இருந்தது. அவன் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறவனாயிருந்தான். பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, யாரையாவது சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, சுயபலத்தை நம்பி வாழ்ந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினான். சுயபலத்தை நம்பி வாழ்ந்தவன் தேவபலத்தை நம்பி வாழ ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை வேறொன்று செய்தார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். யாக்கோபின் வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். யாக்கோபு மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டான். எல்லாரையும் அனுப்பிவிட்டு கர்த்தரோடு பிந்தி தனித்திருக்கிறான். மன்றாடி ஜெபிக்கிறான். தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று போராடி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிடுகிறான். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனினால் நிரப்பும்படி கர்த்தர் செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு இஸ்ரவேலாக மாறின போது இந்த அற்புதங்கள் நடந்தன. நீங்கள் இஸ்ரவேலாக மாறிவிட்டீர்களா? சுயபலத்தை நம்பாதீர்கள், தேவ பலத்தை நம்புங்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வேரூன்றுவீர்கள். பூத்து காய்த்து கனியினால் இந்த உலகத்தை நிரப்புவீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வியாபாரத்தை செழிக்க செய்வார். கர்த்தர் உங்களுடைய திருமணத்தை நடத்தி தருவார். கர்த்தரால் உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரவும் பகலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யாக்கோபு கர்த்தரோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த இடத்திற்கு என்ன பெயர் வைத்தான்? ஏ யெகோவாயிரே, பி ரெகோபோத், சி பெனியேல், டி ஏசேக்கு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.